Hi friends, welcome to Johanna Academy. தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்காக லாஸ்ட் 40 டேஸ் ஸ்டடி பிளான் நம்ம யூடியூப் சேனல்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க, வீட்டில இருந்து படிக்கிறவங்க இந்த ஸ்டடி பிளானை மட்டும் ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உறுதியா வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதற்கான ப்ரூஃபை தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்காக 40 டேஸ் கிராஷ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இல்ல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். சரிங்களா? சோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல், அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். சோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? சோ 1000 ரூபாய் பே பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு தலைப்பு கொடுப்போம். சரிங்களா? சோ முக்கியமான தலைப்புல இருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான கண்டென்ட் மட்டும் தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். வளவளன்னு கொடுக்க மாட்டேன். சரிங்களா? சோ எப்படி பார்த்தாலும் ஒரு 25 பேஜுக்குள்ள தான் அந்த கண்டென்ட் இருக்கும். சரி, டெய்லி நீங்க ஒரு 25 பேஜ் நீங்க படிச்சுட்டு டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 நாளும் உங்களுக்கு கொடுப்பேன். சோ இந்த 35 தலைப்பு, அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், அதுக்கப்புறம் சைக்காலஜியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான தலைப்புல இருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான கணக்குகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் செட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவேன். சோ ஓவராலா இந்த பேட்ச்ல மட்டும் நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை ப்ராப்பரா படிச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? சோ விருப்பம் உள்ளவங்க 1000 ரூபாய் ஜாயின் பண்ணி 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, சோ இந்த லாஸ்ட் 40 டேஸ் ஸ்டடி பிளான்ல பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு 3 தலைப்புகள் நம்ம கொடுத்திருந்தோம். சரிங்களா? சோ என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு மற்றும் ஊட்டச்சத்து, ரெண்டாவதா சுற்றுச்சூழல் மற்றும் வனங்கள், அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவதா பாராளுமன்றம். சரிங்களா? சோ இந்த 3 தலைப்புகளை நீங்க தெளிவா படிச்சிருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல ஒரு 8ல இருந்து 10 கொஸ்டினுக்கு ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? சோ அதற்கான ப்ரூஃபை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்து இருக்கு பாத்தீங்களா, இந்த பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம்ல ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் நம்ம உறுதியா எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சோ எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 நடந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல இந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்து பகுதியில இருந்து 4 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2025 நடந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதுல கீழே என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன், நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ 2023 பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. குளுக்கோஸ் என்பது ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒற்றை சர்க்கரை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, சரியான இணையை தேர்வு செய்க. சோ இது பாத்தீங்கன்னா உணவு மற்றும் ஊட்டச்சத்து பகுதியில் உள்ள ஒரு பாக்ஸ் கண்டென்ட். சரிங்களா? சோ இதுல சரியான இணை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஏலக்காய். ஏலக்காய் பாத்தீங்கன்னா தோல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும். அடுத்தது பாருங்க, இதுவே உங்களுக்கு 2023 நடந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட எந்த தாது உப்பு குறைவினால் இரத்த சோகை ஏற்படுகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், ஆப்ஷன் டி, இரும்பு. அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2023 நடந்த எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரத்தம் உறைய வைக்கும் உயிர் சத்து. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வைட்டமின் கே. சரிங்களா? ஓகே, மொத 4 கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023 நடந்த எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க 2022 நடந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? சரியான இணையை தேர்ந்தெடு. சோ இதுல சரியான இணை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வைட்டமின் B1. இதோட குறைபாட்டு நோய் தான் பெரிபெரி. சரிங்களா? அடுத்தது இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணவு மற்றும் ஊட்டச்சத்தில் உள்ள ஒரு பாக்ஸ் கண்டென்ட். சரிங்களா? பின்வருவனவற்றுள் எது உணவு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அல்ல? இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா FICCI. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இதுவும் 2022 நடந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். பெர்னீசியஸ் இரத்த சோகை ஏற்படுத்தும் உயிர் சத்து குறைபாடு. ஆன்சர் பாத்தீங்கன்னா சயனகோபாலமைன். சரிங்களா? சோ வைட்டமின் B12 வேறு பேர் தான் சயனகோபாலமைன். அடுத்தது இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2022 நடந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? சோ பாருங்க, வைட்டமின் சி, இது பாத்தீங்கன்னா கொய்யால இருக்குது. அடுத்தது அவகேடோ,
இது பாத்தீங்கன்னா அதிக அளவு கொழுப்பு சத்து. சீதாப்பழம் இது பாத்தீங்கன்னா இரும்பு சத்து. கரோட்டினாய்டுகள் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொழுப்பில் கரையக்கூடிய நேர்மிகள். ஸோ ஆப்ஷன் டி 4 1 2 3. ஸோ இந்த கொஸ்டினும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2022 நடந்த தாலுகேஸ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? கூற்று பாருங்க, காய்கறிகளை நீரில் சமைக்கும் போது உயிர்ச்சத்து சி இழக்கப்படுகிறது. ஸோ முதல் கூற்று பாத்தீங்கன்னா சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, உயிர்ச்சத்து சி நீரில் கரையும் தன்மை கொண்டது. ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் மற்றும் வனங்கள் தலைப்பு. சரிங்களா? சோ இந்த தலைப்பு நம்ம 2வது நாள் தலைப்பா படிச்சோம். சரிங்களா? சோ இந்த தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய தாலுகேஸ் எக்ஸாம்ல நம்ம ஒரு 4ல இருந்து 6 கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சோ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023ல பாத்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் மற்றும் வனங்கள் தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 கொஸ்டின் வந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2024ல பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த வனங்கள் தலைப்போட நம்ம உயிர்கோள காப்பகங்கள், தேசிய பூங்காக்கள் அதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு நம்ம கொடுத்திருந்தோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, மானஸ் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பாத்தீங்கன்னா அஸ்ஸாம். அடுத்தது ரெண்டாவது பாருங்க, இது 2023ல நடந்த கொஸ்டின். சரிங்களா? இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுநரான கோ நம்மாழ்வார் வானகம் என்ற அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கு நிறுவினார்? இது பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கண்டென்ட் தான். சரிங்களா? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரூர். அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அமிலமலை வளிமண்டலத்தில் உள்ள சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜனின் ஆக்சைடுகளால் உருவாகிறது. முதல் கூற்று சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, கடல் நீர் வாழ் உயிரினங்கள் வளர்ச்சிக்கு அமிலமலை உதவுகிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தவறானது. சோ ஆப்ஷன் ஏ கூற்று 1 தான் சரி. அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்க, இதுவும் 2023 நடந்த தாலுகேஸ் எக்ஸாம்ல தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கிர் தேசிய பூங்கா இது பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்குது. சரிங்களா? ஒரு நிமிஷம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குஜராத்ல இருக்கு. சரிங்களா? அடுத்தது ராந்தம்பூர் தேசிய பூங்கா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜஸ்தான்ல இருக்கு. சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரால இருக்கு. கார்பெட் தேசிய பூங்கா பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023 நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நிலம் மற்றும் நீர் உள்ளடக்கிய பூமி மற்றும் வளிமண்டலம் தற்போது அதிகரிக்கும் வெப்பநிலையே டேஸ் என்கிறோம். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புவி வெப்பமயமாதல். அடுத்தது 6வது கொஸ்டின், இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023 நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இதுல தவறா இணைஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடியக்கரை விழுப்புரம். அடுத்தது 7வது கொஸ்டின், சோ இதுமே 2023 நடந்த எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர். சரிங்களா? அடுத்தது இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2022 நடந்த தாலுகேஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ சதுப்பு நில காடுகள் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆன்சர் பாத்தீங்கன்னா கடலூர். சரிங்களா? அடுத்தது இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2022 நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒலி மாசு குறித்த சரியான வாக்கியத்தை கண்டறி. இனிமையற்ற இரைச்சலான ஒலி. சோ முதல் கூற்று சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, மனசோர்வு மற்றும் அழுத்தத்தை குறைக்கிறது. சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா தவறானது. சோ ஆப்ஷன் ஏ கூற்று 1 மட்டும் சரி. அடுத்தது பாருங்க, இந்த கொஸ்டின் உங்களுக்கு 2022 நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இது பாத்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்ல உள்ள ஒரு கொஸ்டின். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, புலிகள் பாதுகாப்பு திட்டம் இது பாத்தீங்கன்னா 1973ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, யானைகள் பாதுகாப்பு திட்டம் இது பாத்தீங்கன்னா 1992ல தொடங்கப்பட்டுச்சு. அடுத்து கடலாமைகள் பாதுகாப்பு திட்டம் இது பாத்தீங்கன்னா 1999ல தொடங்கப்பட்டது. அடுத்தது இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு சட்டம் இது பாத்தீங்கன்னா 2020ல தொடங்கப்பட்டுச்சு. சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, இந்த கொஸ்டினும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2022 நடந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொஸ்டின் தான். சரிங்களா? சோ தாஜ்மஹால் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு எந்த வாயு முக்கிய காரணமாகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சல்பர் டை ஆக்சைடு. சரிங்களா? ஓகே. அடுத்தது 3வது நம்ம படிச்ச தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றம். சரிங்களா?
இந்த பாராளுமன்றம் தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா 2023 நடந்த எஸ்ஐ எக்ஸாம்ல 2 கொஸ்டினும் 2023 நடந்த எஸ்ஐ எக்ஸாம்ல 3 கொஸ்டினும் உங்களுக்கு இந்த தலைப்புல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இது 2023ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? சரியான விடையை தேர்ந்தெடு. சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களவை 545 உறுப்பினர்கள். சோ ஆப்ஷன் சி. அடுத்தது இதுவும் பாத்தீங்கன்னா 2023ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா 12th உள்ள ஒரு புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இந்திய குடியரசுத் தலைவர். அடுத்து இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 2022 நடந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ கூற்று காரணம் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. கூற்று பாருங்க, குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ஆவார். சோ கூற்று பாத்தீங்கன்னா சரியானதுதான். காரணம் பாருங்க, குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையும் வகிக்கிறார். இரண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா சரியானதுதான். இந்த காரணம் பாத்தீங்கன்னா இந்த கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூடதான். சோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர். அடுத்தது இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2022 நடந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள். ஆன்சர் பாத்தீங்கன்னா ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா மாநிலங்களவை. சரிங்களா? சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12th பாலிட்டி புக்ல உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? சோ நம்ம பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராப்பரா அனலிசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்திருக்கோம். சரிங்களா? சோ இந்த ஸ்டடி பிளானை நீங்க தெளிவா படிச்சால் போதுமானது. சரிங்களா? சோ விருப்பம் உள்ளவங்க நீங்க டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.